அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வின்னர் யார் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து ஒரு குழு கொடுத்துருக்காருங்க. அது யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மாயாவும் பூர்ணிமாவும் உட்காந்து பேசியிருக்காங்க. அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க, ஒரு ஹாப்பி எண்டிங் அப்படிங்கிறது ஒரு ஹீரோ வந்து வின் பண்ணுறது தான் இருக்குது. அந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கானவனாக இருக்கணும், நல்ல ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுறவனாக இருக்கணும், அப்படிப்பட்டவன் தான் வந்து ஜெயிக்கணும். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் வந்து கிடையாது, அவன் மேலாகவும் இருக்கலாம் ஃபீமேலாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அதனால தான் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவுக்கு வந்து நீங்கள் வந்து ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் அப்படின்னு சொல்லி மாயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த கேமராமேன் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கேமராவை அப்படியே ஜூம் பண்ணி யார்கிட்ட கொண்டு போகிறா அப்படின்னா, அர்ச்சனா அப்படிங்கிற அர்ச்சனாவுடைய பெல்ட் இருக்கு இல்லையா, அந்த பெல்ட்டில் வந்து அர்ச்சனா பேர் எழுதியிருக்கு. அந்த பெல்ட்டுக்கு வந்து கேமராமேனை ஜூம் வைக்கிறார். சரி ரைட்டு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எல்லாத்துக்குமே அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு, அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து ஆகிப்போச்சு. ஏன்னா மாயாவுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மாயா வந்து தனியாக இருக்கிறாங்க, பிஆர் வைக்காமல் இருக்காங்க. அர்ச்சனா பார்த்தீங்கன்னா பிஆர்கேர்லாம் வச்சு ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பில் கொண்டு போச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரதீப் ஃபேன்ஸ் அது இதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே தன்னுடைய கேமை வந்து விளையாண்டுருச்சு. ஒரு ஃபேக் கேமோ ஏதோ ஒரு கேமை வந்து விளையாண்டுருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே சொல்லிட்டாங்க, அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர். இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ பார்த்துக்கலாம். இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.